சென்னை புறநகர் பகுதிகளில் சாலை நெரிசலும் விபத்துகளும் அதிகரிக்கும் நிலையில் அண்ணா நகர் பிரதான சாலைகளில் பணிகள் தாமதமாக நடைபெறுவதாக மக்கள் வருத்தத்தில் உள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை புறநகர் பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் போக்குவரத்து நெரிசல், வாகன விபத்துக்கள் அதிகரித்து வருவது அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிரச்சனையை சமாளிக்க சென்னை பெருநகர மாநகராட்சி பல்வேறு சாலை மேம்பாட்டு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இந்த ஆண்டில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2200 சாலைகளுக்கு புதுப்பிப்பு பணிகள் டெண்டர்கள் மூலம் வழங்கப்பட்டு கடந்த 4 மாதங்களாக பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் முக்கிய பிரச்சனையே அங்குதான் உள்ளது. அதாவது பிரதான சாலைகள் மட்டுமல்ல, பொதுமக்கள் பயன்படுத்தும் பல தெருக்கள் இன்னும் குண்டும் குழியுமாகவே இருக்கின்றன. அதன் பெயரில் சென்னை அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மண்டலம் 8 உள்ள வார்டு எண் 106 உள்ள பாரி தெருவில் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையானது நெல்சன் மாணிக்கம் ரோடு மற்றும் நுங்கம்பாக்கம் ஆகிய பகுதிகளுக்கு இணைப்பு சாலையாகும். இந்த தெருவில் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கும் முக்கிய பாதையாகவும் விளங்குகிறது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் இந்த சாலையில் உள்ள சேதமடைந்த பல பகுதிகளை சீரமைத்தாலும் மீண்டும் குண்டும் குழியுமாக மாறி போக்குவரத்தில் சிக்கல் அதிகரித்துள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒன்று பண்ணால் எப்பயே முடிச்சிருக்கலாம் இந்த இடத்த. இப்போ ஏன் ஆட்சி வரும்போது இப்போ எல்லாத்தையும் நோண்டி வச்சுக்கிறீங்க? எங்கே போய் வந்தாலும் சுற்றி அனுப்புறீங்க. எதுக்கு அனுப்புகிறீங்க? கோரிக்கையே மக்களுக்கு தான் நீங்கள் செய்கிறீங்க. மக்களுக்கு அது ஃபஸ்ட்லேருந்து ஆட்சியிலேருந்து நீங்கள் செஞ்சால் மணி முடிச்சிருக்கலாமே அது ஆட்சியை. யாருக்கும் மக்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லாமல் இப்படி போய் வந்தாலும் மக்களுக்கு தான் தொந்தரவு. நீங்கள் சல்லுன்னு போயிடுறீங்க, வண்டி வருது சல்லுன்னு போயிடுறீங்க. மக்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பொண்ணை கொண்டு போகிறது கூட அவஸ்தைப்பட்டு போகிறாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் வெயிட் பண்ணி போனால் கூட அவங்க பசங்க படிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் அங்கங்கே ரோடு நோண்டி வச்சுருந்தா ஒரு வேலைக்கு போகணுன்னா இன்றைக்கி ஒரு 9 மணிக்கு வேலைக்கு போகிற ஆள் கூட போக முடியல. அங்கே ரோட்டை கீறி போட்டிருக்கீங்க. ஒரு வண்டி சரிஞ்சிச்சுன்னா யார் பார்க்குறது? மெயின் ரோடு போங்க, அங்கே நீங்கள் ரோடை திறந்துட்டீங்க. கல்யாணபுரத்தில் ரோடை தோண்டிட்டீங்க. எல்லா இடத்துலையும் ரோடை தோண்டிட்டீங்க. நீங்கள் நல்லது தான் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க. நான் எதுவுமே சொல்லலை, நல்லதே செய்யுங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம்லைன் இருக்குது. உங்களுடைய டைம்லைன் என்ன? இன்னும் 4 இன்னும் இப்போ இது ஆகஸ்ட் மாதம், அக்டோபர், செப்டம்பர், நவம்பர் 3 மாதத்தில் மழை பெஞ்சிடும். நீங்கள் பாட்டுக்கு கால்வாயெல்லாம் தோண்டி விட்டு இது மாதிரி போட்டு விட்டிங்கன்னா இங்கே எத்தனை பேர் உளுந்து வர்றானுங்க தெரியுமா? ஒரு மீடியன் கிடையாது, ஒரு டீவியேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களுடைய அலட்சியத்தினால தான் இது நடக்கிறது. ஃபஸ்ட்டு மக்களாக பாருங்கள். பாரி நகர் பகுதியில் தனியார் பள்ளி, நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ள நிலையில் பள்ளி நேரங்களில் குழந்தைகள், பெற்றோர், பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சிரமப்படுகின்றனர். இரவு நேரங்களில் பள்ளங்கள் தெளிவாக தெரியாத காரணத்தினால் வாகன விபத்துக்களும் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இந்த நிலைமையை மையமாக கொண்டு மாநகராட்சி கடந்த 40 நாட்களுக்கு முன்பு 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்க முடிவு செய்து இயந்திரங்களை கொண்டு வந்துள்ளது. பழைய சாலையை அகற்ற மில்லிங் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இதுவரை புதிய சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனர். இந்த ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40 நாளைக்கு முன்னாடி ஆக்சுவலாக லைட்டாக கிளியர் பண்ணியிருந்தாங்க. ரோடு பார்த்தீங்கன்னா இன்னமும் ரோடு போடல அவங்க. இது பார்த்தீங்கன்னா 100 ஃபீட் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சூளைமேடு கோடம்பாக்கத்துக்கு போகிற மெயின் ஆக்சஸ் ரோடு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஹெவியாக ஜாம் ஆகுது. ரோடு போடாதால பார்த்தீங்கன்னா குண்டு குழியமாக தான் இருக்குது. இங்கே ஸ்கூல் இருக்குது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதில் அது பார்த்தீங்கன்னா ஜிஜி மங்கால எம்எம்டிஎன் பார்த்தீங்கன்னா ஜிஜி மங்காலன்ட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பிரிட்ஜ் பாலம் கட்டுறதால பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்சஸும் இங்கே தான் டிராஃபிக் ஜாம் ஆகுது. பப்ளிக் ஃபுல்லாக வண்டி இங்கே தான் வருது. டிராஃபிக் ஜாமும் இங்கே தான் ஹெவியாகுது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வாட்டி டிராஃபிக் ஜாம் ஆகுது, ஹெவியாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பாதை அண்ணன் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல மணிர் கால்வாய் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணகித்தூர்லேருந்து ஒரு 8 வரைக்கும் மணிர் கால்வாய் பண்ணுறாங்க. கல்யாணம் ஸ்ட்ரீட்டில் மணிர் கால்வாய் பண்ணுறாங்க. அப்போனா பப்ளிக் போகிறதுக்கு இடமே இல்லை. ஒரு கார் ஒண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. அங்கேயும் பயங்கர டிராஃபிக் ஆகுது. இப்போ ரேம்பெல்லாம் நோண்டி போட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கு அந்த வண்டி ஏற்று போயிட்டு வீட்டுக்குள்ளே விட முடியல.
ரோட்லேயே விடக்கூடிய சூழ்நிலை. அப்போ இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகுது. ரோடை போட்டாங்கன்னா அவங்க வந்து ரேம்பை வந்து கிளியர் பண்ணுவாங்க, வண்டி வாகனங்கள்லாம் உள்ளார எடுத்துன்னு விட்டுக்குவாங்க. நமக்கு டிராஃபிக்